போலாமா? அதுக்கு தானே வச்சிருக்கேன். எங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா போனா போதும். உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். முதல்ல மீட்டரை போடு, அப்புறம் அங்க வந்து அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு தயார் பண்ணக்கூடாது. உட்காருங்க. பணம் கொடுங்கம்மா. சில்லறை இல்ல, அப்புறம் வாங்கிக்க. என்னது கடனா? வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவான். ஏய் சும்மா பேசாத. மீட்டர் சார்ஜ் எவ்வளவு? 360. 360 தானே, கொஞ்சம் இரு. இந்த 2 தேங்காய் முடி 2 ரூபாய், 2 வாழைப்பழம் 50 பைசா, 2 50. வெத்தலை பாக்கு ஒரு 15 பைசா வச்சுக்கலாமா? 2 65. மீதி எவ்வளவு? என்ன முழிக்கிற சொல்லு. 95 பைசா. அதுக்கு இந்த கோயில் பிரசாதம், இதுக்கு விலையே கிடையாது, வச்சுக்க. மீட்டர் சார்ஜ் கேட்டா தேங்காய் முடியா கொடுக்கற உன்ன? ஐயோ அம்மா, ஆட்டோக்காரன் கையை பிடிச்சு இழுக்கறாமா. வலிக்குதுமா. முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கையை விடுடா வாலு பயல. காலையில 10 இட்லி சாப்பிட்டு போனியே, அதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு, அப்புறமா மீட்டர் பணத்தை அவ கொடுப்பான். தெரியுமே, நீ எப்பவுமே உன் பொண்ணு கட்சிதான். அதை ஏன் என் மேல விட்டு நீ அங்க நின்ன திமுறா அரைஞ்சனா பல்லுகளெல்லாம் கொட்டி போயிரும், ஜாக்கிரதை. எங்க அரை பாக்கலாம். ஐயோ ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கா? மயிலாப்பூரா? மாம்பழமா? கோடம்பாக்கமா? மெட்ராஸ்ல ஒரு இடம் கூட இல்ல. இத பாரு, எங்கே போகணும்னு நான் யாரையும் அபசகனமா கேட்கறது இல்ல, நீயே சொல்லு. அடையாருக்கு போகணும். இத முதலே சொல்லி தொலைச்சா என்ன? அப்படி நிறுத்திக்க. எவ்வளவு ஆச்சு?
5.60. சும்மா விட்டுறா. அந்த பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. இந்தா. சில்லறை இல்லையே. என்கிட்ட சில்லறை இல்ல. இது நீயே வச்சுக்க. நான் என்ன பிச்சைக்காரனா? இந்தா இத நீயே வச்சுக்க. அப்ப நான் மட்டும் பிச்சைக்காரியா? அது நமக்கு தெரியாதுமா. அட வாமா, இன்னைக்கு என்ன வம்பளக்கலான்னு பாக்குற? ஆமா, கால் சுழுக்கலாம் சரியா போச்சா? அன்னைக்கு போன இடத்துக்கு தானே போகணும். எங்க வீட்டு போ. உங்க வீடு எதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? செல்லப்பா வீடு தெரியாதா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஏன், அவர் ஏதாவது தர்மசத்திரம் கட்டியிருக்காரா? இல்ல அனாதை இல்லம்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரு. ஓஹோ, நீ அங்கிருந்து தான் வரியா? ஐயோ, பின்ன அங்க போறியா? பார்த்தா அப்படி தெரியுது. Sir, will you please tell me how to go to Besant Nagar? Go straight, take a right turn, again on to your left. That will lead to you Besant Nagar. Thank you. May I go, please? இங்கிலீஷ்லாம் பேசுற? எத்தனாவது படிச்சிருக்க? 15வது. அப்படின்னா? BSc. ஓஹோ. பின்னே ஆட்டோ ஓட்டுற? பேயா அலைஞ்சேன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, அதனால வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். நானும் உன்ன மாதிரி தான்யா, வயிற்று பழப்புக்காக வீட்டு வேலை செய்யறேன். ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. என் பேர் ராணி. ஆஹா, அம்மா ராணி, அந்த பக்கமா போய் ஏறிக்குங்க. போங்க. இந்த வீடு தான். நிறுத்துக்க நிறுத்துக்க. இதான் உங்க வீடா? ஆமா, இந்த வீட்டுல தான் நான் வேலை செய்யறேன். ஆமா, ஓ ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஆட்டோ நிக்கிற இடத்துல. அது எங்க இருக்கு? ஸ்டாண்ட்ல. 4.40 5 ரூபாய் வச்சுக்க. என்ன விளையாடுறியா? விளையாடுறேனா? நானும் விளையாடலையே. அன்னைக்கு உனக்கு 60 பைசா பாக்கி கொடுக்கணும்ல, வச்சுக்க. கடன் தீர்ந்து போச்சு. இது தீர்ற கடனா தெரியலையே. வரேன். நீ யாராம? என்ன ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்க? இந்த வீடு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன், வீட்டை வாங்க போறியா? சும்மா ஒரு ஆசை. ஆசையா? வீட்டு மேலடா. ஏய், போற ஆள் மேல இல்ல ராமு. ஏய், ஆனா ஒண்ணு மட்டும் சீரியஸா சொல்றேன், முதல் வேலைய கட் பண்ணு. இல்ல லவ் வேலடா, மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. பட்டுமா? ஏய், அப்பப்போ கொஞ்சம் வேலையும் கவனிச்சுக்கடா. சரிடா, நீ போடா. ஆட்டோ போலாமா? இல்லங்க, எங்கேஜ்டு. மீட்டர் போடலையா? இது வேற ஒருத்தருக்கு எங்கேஜ்டு. ஓஹோ. எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? நான் வந்து ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு. பின்னையே வந்த சவாரி கூட விட்டுட்ட. பாத்தியா, மறுபடியும் வம்பு எடுக்கிறிய. எங்க வீட்டுக்கா? இல்ல, பார்க்குக்கு. எந்த பார்க்குக்கு? உனக்கு பிடிச்ச பார்க்குக்கு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உன்னை பார்த்ததுல இருந்து. ஏன் பயமா இருக்கா? பயமா? எனக்கா? ஏறி உட்காரு.
என்னம்மா பந்து விளையாண்டுகிட்டு இருக்கியா? மீட்டர் விஷம் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறிட்டும் உன்ன இந்தம்மா. என் பேரு அம்மா இல்ல ராணி. ஓஹோ, என் பேரு ராஜா. உட்காந்து சாப்பிட்டியா? ஐயோ வேண்டாமா, நான் உன் கூட உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்தா யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க? உட்காரியான உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஸ்வீட் எடு, இல்லைன்னா காரத்தை எடுத்துக்க. என்ன எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா? ஓ, சாப்பிடுறியா? அது கொடுத்தா சாப்பிடுறோம். இல்ல நானே கொடுக்கிறேன். ஏயா உண்மையில இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கூப்பிட பேசாம கார்ல போனது நீதானே? நானா? கனவு கண்டியா? நீயே தான், நல்லா கவனிச்சேன். ராணி ராணி, ஏன் எழுதுற? பின்ன கார்ல எவ்வளவு போனா அவளை பார்த்துட்டு என்ன மறந்துடுவியா? சச்சே, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உன்னை விரும்புனதே நீ ஏழுங்கிற நிலவன். எங்க சரி வா போலாம். எதுனா எனக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். அது சரி, அம்மாவோட அலங்காரம்ல அமர்க்களமா இருக்கே, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்துக்கு இன்னைக்கு பர்த்டே, அங்கதான் புறப்படுறேன். பார்ட்டிக்கு வரவங்க உனக்கு தான் பர்த்டே நினைச்சுக்காம இருந்தா சரி. பெரிய ஜோக் அடிச்சுதான் நினைப்பா? அண்ணா ப்ளீஸ் நீயும் வாயேன். நான் எதுக்கு? பார்ட்டி முடிய நைட் ரொம்ப லேட் ஆகும். நான் எப்படி தனியா வர்றது? தெரியாத இடத்துக்கு எப்படிமா வர்றது? அண்ணா அவ என்கிட்ட கேட்டு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா. உன்னை நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ட்ராக் வேற எங்கேயோ போறது மாதிரி இருக்கு. பவானி, many happy returns of the day. Thank you. Meet my brother Raja. வாங்க. மேடம், டாடி உங்களை கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எங்க அவங்க? அதான் பவானி, மீட் மிஸ்டர் மோகன், நம்ம ஊட்டி எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. ஹலோ. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க் யூ. இவங்க மாதிரி ராணின்னு ஒரு பொண்ணு இங்க வேலை பாக்குதா? ராணியாவது போனியாவது, இந்த வீட்டுல பொண்ணுன்னு இருக்கிறதே நான் ஒண்ணுதான். பவானி அம்மா ஒண்ணுதான். ஹாய் பவானி. many many happy returns of the day darling. வாங்கிக்கம்மா, உன்னை கட்டிக்க போறவன் தானே கொடுக்குறான். ராஜா, ராஜா,
ராணியா பவானியா? ராணிங்கிற பவானி. பின்ன அன்னைக்கு என்கிட்ட ராணின்னு சொன்னியே. பொய். என்ன மாதிரி ஏழுன்னு சொன்னியே. அதுவும் பொய். செல்லப்பா விட்டு வேலைக்காரின்னு சொன்னியே. அதுவும் பொய். ஆனா நான் உங்களை காதலிக்கிறது மட்டும் உண்மை. காதலா? உனக்கு எனக்குமா? என்கிட்ட கார் இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, உனக்கு சமமா அந்தஸ்து இல்ல ராணி. ஐ மீன் பவானி. ராஜா, நான் பணக்காரியா இருக்கலாம், ஆனா என் மேல உண்மையான அன்பு செலுத்த யாருமே இல்ல. ஜானிங்கிற ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என்னை கட்டி வைக்க அங்க சதி நடந்துட்டு இருக்கு. ராஜா, இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க தான் வேணும். என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கி, ரம், ஜின், பீர், ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ? ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனச மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ. டாடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்னை கட்டிக்க போறவரு. ஏண்டா, எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? நான். வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான். என்ன முழிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200 60 பைசா. My dear son, what happened? கண்ணா, கண்ணா, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருப்பா. என்னப்பா, ஒண்ணுமே இல்லையே? பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன டாக்டர் நீங்க? இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க. புது சோடாவுக்கு எங்க போறது? ஜிஞ்சரை தடவுங்க. உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே. அது பேரு ஜிஞ்சர் இல்லையா, டிஞ்சர். ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க. கமான் பாய், கமான். கமான் பாய். விவஸ்தை கட்டவன் எல்லாம் ஒரு டாக்டர். அப்புறம் முள்ளையும் சேர்ந்து குடிக்கிறானுங்க. இதுல டாக்டர் வேற. உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே? ஐயோ ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற. என்ன அடிங்க? கண்டுமணி, உங்களை இழுத்துட்டு போ. வேணும்னா
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிங்க. சார், நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேனே. வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? வெரி குட், வெரி குட். அவனை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இதோ வரேன்.
தோழர்களே, எனக்காச்சு இவனுக்காச்சு உண்டிக்கு உண்டி. இதுல யாரும் தலையிடாதீங்க. தள்ளி போங்க.